மோடியினுடைய உற்ற நண்பரும் ஒரு மாநிலத்தினுடைய பாஜக கட்சியினுடைய முதல்வராக பதவி வகித்தவருமான ஒருவர் 45,000 கோடி ரூபாய் 5 வருடத்தில் ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக ஊழல் செய்திருக்கிறார். யார் தெரியுமா? மோடியினுடைய மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். மோடியினுடைய உற்ற நண்பரும் ஒரு மாநிலத்தினுடைய பாஜக கட்சியினுடைய முதல்வராக பதவி வகித்தவருமான ஒருவர் 45,000 கோடி ரூபாய் 5 வருடத்தில் ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக ஊழல் செய்திருக்கிறார். யார் தெரியுமா? மோடியினுடைய உற்ற நண்பர், கர்நாடகாவை சார்ந்த எடியூரப்பா என்று சொல்லக்கூடிய ஊழல் பேர்வழி மன்னன் தான் 45,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் சொல்லவில்லை, ஊடகங்கள் சொல்லவில்லை. பாஜகவினுடைய மிக முக்கியமான ஒரு எம்எல்ஏ பசவன கவுடா நேற்றைய தினம் பெங்களூருல இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எப்படி திருடி இருக்கிறார் தெரியுமா? மோடியினுடைய ஆட்கள் எப்படி திருடுகிறார்கள் என்பதை பாருங்கள். மக்களுடைய உயிரோடு விளையாடுகிறார்கள். சரியா? அதாவது கொரோனா பெரும் தொற்று காலம் இந்தியாவில் என்ன மாதிரியான நிலைமை இருந்ததுன்னு தெரியும். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, யூபியில எல்லாம் என்ன நடந்தது? மோடியினுடைய நடவடிக்கைகள் இல்லையா, மணி கொட்டுறது, பெல் அடிக்கிறது, என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது உலகமே சிரித்தது. நமக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியாது. இப்போது என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், ஒவ்வொன்றாக வெளிவந்திருக்கிறது. பாட்டில் இருக்கக்கூடிய பூத மாதிரி இன்னைக்கு ஒவ்வொன்றா வெளிவந்துட்டு இருக்கிறது. எடியூரப்பா அன்றைக்கு கர்நாடகத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருந்திருக்கிறார். முதல்வர் பொறுப்பில் இருந்த எடியூரப்பா 45,000 கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கிறார். அதை எப்படி ஊழல் செய்திருக்கிறார் என்கிற தகவல்களையும் இந்த பாஜகவினுடைய எம்எல்ஏ பசவன கவுடா வெளியிட்டிருக்கிறார். கூடுதலாக அவர் ஒரு கேள்வி மோடியை பார்த்து கேட்கிறார். முடிந்தால் நடவடிக்கை எடு பார்ப்போம். யாரும் மோடியை பார்த்து முடிஞ்சா நடவடிக்கை எடுன்னு மோடி எடுப்பாரா? மோடி மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? ஊழலுடைய மொத்த வடிவம் பாஜக இல்லையா? ஊழல் கரைபடியாத ஒரு நபரை பிஜேபியில நீங்க காட்ட முடியுமா? முடியவே முடியாது. எல்லாம் ஊழல் பேர்வழிகள். சரியா? அது ஆட்சி மாற்றம் வரும்போது நீங்க ஒவ்வொரு செய்திகளா வரும். இப்போ உயிரோடு விளையாடுகிறார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அதற்கான ஆதாரத்தை தரேன். எப்படி எல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது 45 ரூபா மாஸ்க், நம்ம போடுற முகக்கவசம் இருக்கு இல்லையா? 45 ரூபா முகக்கவசத்தை 485 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு எடியூரப்பா. சரியா? இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூருல கோவிட் கேர் சென்டர் தற்காலிகமாக உருவாக்கப்பட்டது. ஒரு படுக்கைக்கு அப்பாவி ஏழை எளிய மக்களிடம், நான் ஏழை எளிய மக்கள்னு சொல்றது இவனுங்க இந்துக்களுக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய இந்து ஏழை இந்துக்களிடம் ஒரு படுக்கைக்கு 2,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. சரியா? இப்படி 10,000 படுக்கைகள் உருவாக்கப்பட்டு இந்து ஏழை மக்களிடமிருந்து பணம் பிடுங்கி இருக்கிறார்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்சியை சார்ந்தவர்கள். சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் மனிதர்களுடைய பெயரில் போலி சான்றிதழை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி பெரிய தகுடுத்தனங்கள், சத்யராஜ் ஒரு படத்துல தகுடு அதாவது மிகப்பெரிய தகுடுத்தனங்களை பண்ணி 45,000 கோடி ரூபாய் ஊழலை மோடியினுடைய நண்பரும் பாஜகவுடைய மாநில முதல்வராக இருந்த எடியூரப்பா கொள்ளையடித்திருக்கிறார் என்று பாஜகவுடைய ஒரு தலைவரே சொல்லி இருக்கிறார். மோடியே முடிந்தால் நடவடிக்கை எடு பார்ப்போம் என்று மோடியை பார்த்து சவால் விட்டிருக்கிறார். இந்த லட்சணத்துலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய எடியூரப்பாவுடைய மகன் தான் இன்றைக்கு கர்நாடகத்தினுடைய பாஜகவினுடைய மாநில தலைவராக உருவெடுத்திருக்கிறார். நல்லா விளங்கிடும் இல்லையா? கட்சி சூப்பரா போயிடும். இதுல இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். தேர்தல் காலங்கள்ல ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட கர்நாடகத்தினுடைய ஆர்எஸ்எஸ் அல்லாத
மற்ற மக்கள் எல்லோரும் ஒருமித்த குரலில் சொன்னார்கள் 40% கமிஷன், 40% ஊழல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் என்று. பசவராஜ் பொம்மை தானே கடைசி காலங்கள்ல இருந்தாரு, அதை அழைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாருங்களேன், மக்களுடைய உயிரோடு விளையாடி 45,000 கோடி ரூபாய் ஊழலை எடியூரப்பா பாஜக செய்திருக்கிறது என்றால் இனி வரும் நாட்களில் என்ன நடக்கும்? இனி வரும் நாட்களில் இப்படி குற்றச்சாட்டு சொன்ன பாஜக எம்எல்ஏவுடைய வீட்டுல ரெய்டு நடக்கும். ஆமா, சந்தேகமே இல்லை. இப்படி பாஜகவுடைய உண்மை முகத்தை, மோடியினுடைய உண்மை முகத்தை வெளிக்காட்டிய கவர்னருடைய நிலைமை என்ன? சத்யபால் மாலிக்கோட நிலைமை என்ன? அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுல எல்லாம் ரெய்டு போனாங்க. சத்யபால் மாலிக் சொல்றாரு ராகுல் கிட்ட, என்னுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை, எனக்கு எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம், ஏன்னா நான் உண்மையை சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்களேன், இந்தியாவில் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு ஊழலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக மாறி வருகிறது என்பதை பாஜக தலைவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். சரி, இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? மோடி அயோத்திக்கு வருகிறாரா? அதாவது மணிப்பூருக்கு செல்ல முடியவில்லை, மல்யுத்த வீராங்கனைகளுடைய பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வார்த்தை பேச முடியவில்லை, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேரிடர் சூழ்ந்த போது இங்கே வருவதற்கு நேரமில்லை, அயோத்திக்கு செல்கிறார்களாம். இந்து சகோதரர்களே, இவர்களுடைய பித்தலாட்டங்களை புரிந்து கொண்டால் தப்பித்துக் கொண்டீர்கள், இல்லை என்றால் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.